Hello friends, welcome back to Learn-with-Singam. இன்னைக்கு சீரீஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் பார்க்க போகிறோம். கீபோர்ட் ஷார்ட்கட்ஸில் ஃபஸ்ட்டு ஷார்ட்கட் ஒரு கமாண்ட் அடிக்கிறோம். எல்எஸ்மூ எக்ஸாம்பிள் டெஸ்க்டாப்புங்கிற ஒரு ஃபைலை வந்து டெஸ்ட் டாட் இப்போ வந்து நான் இதை வந்து டெஸ்க்டாப்னு போட போகிறேன். ஆனால் இதை வந்து நான் வந்து மூவ் பண்ணுறதுக்கு பதிலாக காப்பி பண்ணணும். ஸோ இப்போது ஆரோ கீ யூஸ் பண்ணாமல் ஸ்டார்டிங்க்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் ஏ பண்ணிங்கன்னா அந்த ஸ்டார்டிங் இதுக்கு கர்சர் போயிடும். அதே மாதிரி இப்போது ஸ்டார்டிங்கில் இருக்கும், இப்போ எண்டுக்கு போகணும் அப்படின்னா கண்ட்ரோல் இ போனீங்கன்னா எண்ட் ஆஃப் தி அந்த கமாண்டோட எண்டுக்கு வந்துடும். ஸோ அப்புறம் அதே மாதிரி இப்போ நம்ம வந்து டைப் பண்ணும்போது ரொம்ப ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணுவோம். ஸோ அப்போ நிறைய மிஸ்டேக்ஸ் வரும். இப்போ நான் வந்து எல்எஸ் டைப் பண்ணுறேன். அதே மாதிரி எல்எஸ்க்கு பதிலாக எஸ்எல்னு டைப் பண்ணிட்டேன். எஸ்எல் டைப் பண்ணிட்டோன்னா அதை மாற்றுறதுக்கு கண்ட்ரோல் டி அப்படி போட்டிங்கன்னா டிரான்ஸ்போஸ் ஆகும். ஸோ லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் மட்டும் நீங்கள் என்ன டைப் பண்ணாலுமே லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் வந்து டிரான்ஸ்போஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பிபி எக்ஸாம் இஎல் போடுறேன். அப்போ வந்து லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் கண்ட்ரோல் டி போட்டதுக்கப்புறம் லாஸ்ட் 2 லெட்டர்ஸ் அதுவே ஆட்டோமேட்டிக்காக. அதே மாதிரி ஒரு கமாண்ட் அடிக்கும் போது பிபி கமாண்ட் தெரியல அப்படின்னா டேப் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த என்னெல்லாம் கமாண்ட் இருக்குங்கிறது லிஸ்ட் பண்ணும். அந்த சியில் ஸ்டார்டிங் வித் சி. இப்போ சிஜி டிஸ்க்னு ஒன்று இருக்குது. ஸோ சிஜி போட்டுட்டு என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு டேப் லிஸ்ட் பண்ணிங்கன்னா என்னெல்லாம் கமாண்ட் இருக்குங்கிறத காமிக்கும். இதெல்லாம் ஒரு பேசிக் ஷார்ட்கட்ஸ். இன்னும் நெக்ஸ்ட் இதில் வந்து நாளைக்கு வந்து இன்னும் வேறு ஏதாவது பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.